அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. பின்னாஷ்டக வர்க்கம் அப்படின்னு என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு கிரகம், மற்ற 6 கிரகங்கள் மற்றும் லக்கணம் இவை அனைத்தும் சேர்ந்து 12 ராசியில் பெறக்கூடிய பலன்களை தனித்தனியாக கணக்கிடுவது தான் பின்னாஷ்டக வர்க்கம் நம்ம சொல்லுவோம். இது மாதிரி பல வர்க்கங்களுடைய அமைப்பை பற்றி வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற பிரம்ம முகூர்த்த வகுப்பில் நாம் நடத்த உள்ளோம். விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டு வகுப்பில் இணையுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. இந்த பதிவில் பிரஸ்தார அஷ்டவர்க்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகம், மற்ற 6 கிரகங்கள் மற்றும் லக்கணம் இவை அனைத்தும் சேர்ந்து எந்தெந்த ராசியில் எந்தெந்த மாதிரியான சுப பலன்களை கிரகங்கள் அதிகமாக கொடுக்கிறது என்பதை கணக்கிடுவதை தான் பிரஸ்தார அஷ்டவர்க்கம் நாம் சொல்லுவோம். இன்னும் இந்த அஷ்டவர்க்கத்தை பற்றி பல விவரங்களை வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த அஷ்டவர்க்க வகுப்பில் நடத்த உள்ளோம். விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு வகுப்பில் இணையலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.